அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கத்தியம், நான் அவனை உயர்ந்த கதிக்கு அழைத்து செல்லுகிறேன்னு சொல்லியிருக்கிறதுனாலே மரணப்படுக்கையில் இருக்கிறவனை கூட தான் நினைச்சு ரட்சிச்சுடுறாருன்னு அர்த்தம். பார்த்து காப்பாற்றுவது மீன், நினைத்தே காப்பாற்றுவது வராகம். ரெண்டுத்துல எது வேணும்னு பார்த்துக்கோ. இதைத்தான் தேசிகன் அந்த கிரந்தத்துல சொல்றார். அது கட்டாட்சித்து கட்டாட்சித்து காப்பாற்றும். இது அப்படி இல்லவே இல்லை, நினைத்தே ரட்சித்து விடுகிறாரே. சரி, ஆமை அத்தை பற்றலாமன்னால் கடலில் மூழ்காமல் ஒரு மலையை காப்பாத்தி விட்டது ஆமை. 7 மலையோட சேர்ந்து பூமியே கடல்ல மூழ்கச்சே காப்பாத்தினது வராகம். ஒரே ஒரு பர்வத்தம், மந்தர பர்வத்தம், அது ஆழ்ந்து போயிடாம கீழே ஆமை போச்சு காப்பாற்றிடுத்து. இந்த மந்தர மலையாட்ட 100 மலை இருக்க உலகத்துல, அந்த மொத்தத்தையும் சேர்த்து பூமாதேவி அமிழ்ந்து விட்டாள். அப்ப அவரோட சேர்த்தவனை பற்றுவீரா, இல்ல ஒரே ஒரு மலையை காப்பாத்தி விட்டவரை பற்றுவீரா? அதனால ஆமை இல்ல, வராகனைத்தான் பற்றணுங்கிற. சரி, நரசிம்ம பெருமானை பற்றலாமே, அவச்சம் செய்யலாம். ஒரு தட்டப்பட்ட தூண் பிளந்தது, தூணையும் உடைச்சின்னு வந்தவர். ஆனா வராக பெருமாள் உடைஞ்சு போகிறதுக்கு காத்திருந்த பூமியை சேர்த்து விட்டவர். அவர் உடைச்சவர் இல்லையே, இது பிளந்தார், அவர் இழந்தார். அவர் ஒரு துளி கூட அசையாம தூக்கினார். சொன்னேன், கடல் அலை அசையல, மண் அசையல, ஒன்னே அசையாம தூக்கி விட்டவரை பத்து வீடா, அல்லது பிளந்து கொண்டே வந்தவரை பற்றி வீடா? ஆகவே அவர் இல்லை, வராகனைத்தான் பற்றணுங்கிறார். சரி, வாமனமூர்த்தி வஞ்சனஞ்சத்தோட தானம் பெற்று வாங்கினவர். இங்க வஞ்சனஞ்சல இரண்யாட்சனோட நேர சண்டை போட்டு வாங்கினவர். மகாபலி சக்கரவினிடத்திலே வாமனமூர்த்தி சண்டை போடல, அப்படியே அவரை ஏமாத்தனாப்புல போய் நிலம் மாவலி மூவடி தா 3 அடித்தார்னால் சரி சரின்னு தீர்த்தத்துல தாரையா தானம் கொடுக்குறான். தன் சொத்தை தானம் வாங்கின அளவுக்கு அவர் தன் சொத்தை அடிச்சு சண்டை போட்டு மீட்டு கொண்டு வந்தவர் இவர். அப்ப அந்த வஞ்சக நடத்துல பற்ற போகிறீர்களா, தைரியமா சண்டையிட்டவன் இடத்துல பற்ற போகிறீரா, வாமனனை விட்டுடுங்க வந்தார். சரி, பரசுராமனை பண்ணலாமன்னால் விரோதிகளை அழிக்கலாம். அதுக்கு பரசுன்னு சாட்சி கையில் வச்சிருந்தார். பரசுதான் கோடரி. அதை கொண்டு 21 தலைமுறைகள் க்ஷத்திரியர்களை இல்லாதாக்கினார். பூமியிலே இருக்கக்கூடிய க்ஷத்திரியர்களை அழித்தவர். பூமியில் இருக்கிற மொத்த பேரோட சேர்ந்து ரட்சித்தவர் வராக பெருமாள். பூமியில் இருக்கிறவர்களை அழித்த பரசுராமரை பற்றுவீரா, பூமியில் இருக்கிறவர்களோட சேர்த்து பூமியே ரட்சித்த வராகனை பற்றுவீரானா வராகனைத்தான் பெற்றியாக உண்டு. ராமாவதாரத்தெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா சொன்னார். ராமபிரான் அன்னு சராசரங்களை வைகுந்த தேற்றினார். தான் கடைசி நாள் கிளம்பி போகும்போது கூட அயோத்தியாவாசிகள் அத்தனை பேரும் வைகுந்தத்துக்கு கொண்டு போயிட்டார். யாருமே பாக்கியே இல்லையா. லவகுஷர்கள் அப்புறம் நாட்டை ஆண்டாகணும், ஆள் கிடைக்கல. ஊரா எல்லா நாட்டிலையும் போய் தேடி மக்களை கூட்டின்னு வந்தாலாம். எல்லாருமே பக்கத்துல இருக்கிற புல்லு பூண்டு மண்ணு மட்டை ஆடு கோழி எல்லாத்தோடையும் ராமன் வைகுந்தத்துக்கு அழைச்சின்னு போயிட்டார். இது அவர் செய்தது. ஆனால் தாவரங்கள் விலங்கினங்கள் அது அத்தனை வைகுந்தத்துக்கு அவர் கூட்டின்னு போனார். ஏத்தி விட்டுட்டவர் பெருமாள். ராமர் ஏத்தி விட்டார், கீழே இருக்கிற எல்லாரும் ஏத்தி விட்டார். ஆனா வராகன் அப்படி இல்லை, மொத்த பேரு ஏத்தி தந்தோள்ல வச்சு விட்டார். அங்க போன்னு இவர் சொல்லவே மாட்டார், எங்கிட்டவான்னு தான் சொல்லுவார். அங்க போன்னு ஏத்தி விட்டவர் ராமர். ஏத்தி தன் தோள்லையும் தன் கோரைப்பற்கள்லையும் வைத்துக்கொண்டு, இதோ நான் உன்னை ரட்சிக்கிறேனே, என்னை விட்டு போகாதே, அனுப்பிச்சவரை பற்றி விழா, வான்னு சேர்த்துட்டவரை பற்றி விழா. அதனாலதான் வராகனை பற்றினோம் தான். பலராமர் பூமியை பிளந்தெடுக்கும் கலப்பையை கையிலே பிடித்தவர். ஆனா இவரோ பிளக்கவே முடியாமல் சேர்த்தே இருக்கணுங்கிறதுக்காக பற்றினவர். கண்ணன் பெருமான் ரொம்ப ஆச்சரியம். அவரும் ஒரு சரம ஸ்லோகம் சொல்லியிருக்கார். கண்ணன் 700 ஸ்லோகங்கள் சொன்னார். அதனுடைய கடைசி 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகம். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சா. இதுதான் கிருஷ்ண சரம ஸ்லோகம். அதுல ஒரு வார்த்தை இருக்கு, என்னன்னு பார்த்துங்க. மாம் ஏகம் சரணம் விரஜ, என்னை தஞ்சமாக புகழாக நீ பற்று. நீ பற்று பொறுப்பை நம்ம கிட்ட விடுறார். என்னைக்கான நடந்திருக்கா? நம்ம கிட்ட பொறுப்பை விட்டா என்னைக்கு அதை ஒழுங்கா பண்ணிருப்போம். அதனாலதான் வராக பெருமாள் என்ன பண்றார், நீ பற்றுன்னு அவர் சொல்லவே இல்லை, அகம் ஸ்மராமிங்கிறார். நான் நினைவில் கொள்ளுகிறேன்ங்கிறது இவர் வார்த்தை, நீ சரணாகதி பண்ணுங்கிறது அவர் வார்த்தை. நீ பண்ணுன்னு நம்ம கிட்ட தலையில வச்சவனை நம்ப போகிறீர்களா? நான் நினைவில் கொள்ளுகிறேன்னு பொறுப்பை தான் ஏத்துண்டவனை நம்ப போறீங்களா? எங்கிட்ட பொறுப்பு விடுறதை விட நான் தான் இத்தனை நாளும் எத்தனையோ பிறவி எடுத்து பொறுப்பெல்லாம் நடத்தலேன்னு தான் இப்ப பிறந்திருக்கேன். அதனால எங்கிட்ட பொறுப்பு இருக்கிறத விட அவர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அதனால அவரையே பற்ற வேண்டும். 700 ஸ்லோகத்தை கொடுத்துட்டு சலிச்சு பார்த்து ஒரே ஒரு ஸ்லோகம்னு எடுத்துக்கொண்டால் இதை போல நிறைய அர்த்தங்களை கொடுத்தாலே நம்ம குழம்பிப்படுவோம். அவன் இதைதான் ஒண்ணு சொல்லும், அதை தெரிஞ்சு ஒழுங்கா பண்றேன்,
நீர் வேணா கட்டோபனிஷத்துல இருக்கிறத சொல்லிவிட்டு முண்டகோபனிஷத்தை சொல்லி மாண்டூகோபனிஷத்தை சொல்லி பிருகதாரண்யம் இப்படி சொல்றதுன்னு சொல்லி சாந்தோக்கியம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இதற்குள் நீர் உட்கார்ந்து தியானித்து நன்ன ஆராய்ச்சி பண்ணி உயர்ந்த விஷயத்தை தேர்ந்தெடுத்து பற்றுன்னா ஆரம்பிக்கவே மாட்டோம், கிட்டிக்கே வரமாட்டோம். ஒரு பொருள் சாப்பாட்டு பொருளா இருந்தா கூட 50 விஷயத்தை வச்சுட்டு சாப்பிடுன்னா அது ஏதோ 2 கொடுத்தீங்கன்னா ஒழுங்கா சாப்பிடலாம், கிளம்பி போகலாம். 50க்குள்ள எதுன்னே புரியாது போடும். நிறையான்னு கொடுக்க போனாலே குழம்பிடுவோம். அவ்வளவுதான் நமக்கு இருக்கிற புத்தி. அதனாலதான் வராக பெருமாள் மொத்தமே 2 ஸ்லோகம் தான் சொல்லியிருக்காரு. 700 சொல்லி ஒன்ன சலிச்சு எடுத்துக்க சொல்லல. அவர் மற்ற ஸ்லோகமே சொன்னதே இல்லையே. சொல்லி இருக்கிறதே 2 ரத்தன சுருக்கமா முடிச்சுட்டாரு சுவாமி. இது 700 கூட நான் எங்க தேடுறது? 2 சொன்னார். பற்றினா இதோ என்ன பற்று, நான் உன்னை நினைவு வச்சுக்கிறேன், இது எனக்கு சுலபமா இருக்கு, யாரையும் கேட்டுலாம் போக வேண்டாம், அகம் ஸ்மராமின்னு சொல்லிட்டார். பொறுப்பையும் அவரே வச்சுட்டார். அதனால கிருட்ட சரம ஸ்லோகத்தை சலிச்சு தெரிஞ்சுக்கிறத விட வராக சரம ஸ்லோகம் சலிக்கவே வேண்டாம். சலிக்காம தெரிஞ்சுக்கலாம். நான் சொன்னது சலிப்பு, சலிப்பு இல்லாத தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? இது என்ன சல்லடை போட்டு சலிக்கிறது வேற, சலிப்பில்லாத தெரிஞ்சுக்கிறது வேற. 700 ஸ்லோகத்தை சலிக்கிறதுக்குள்ள எனக்கு சலிப்பு வந்துருமே, அது வேண்டவே வேண்டாம். அதனால ஒரே ஸ்லோகம் 2 ஸ்லோகமாக கொடுத்தார். அவரையே பற்றலாம். கல்கி அவதாரம் வருங்காலத்தில் இருக்கக்கூடியது, ஆனா வராக அவதாரமோ முற்காலத்திலே இருக்கக்கூடியது. இனி வராக சொல்லுக்கு பொருள் என்னன்னு பார்ப்போம். பல சப்தங்கள் இருக்கு. வராகா, சூகரஹா, கிருஷ்டிகி, கோலஹா, போத்ரி, கிரிஹி, கிட்டிஹி, தம்ஷ்ட்ரா, கோணி, ஸ்தப்தரோமா, குரோடஹா, பூதார. இதெல்லாம் வராக பெருமாளுக்கு இருக்கிற வெவ்வேறு திருநாமங்கள். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சஹஸ்ரநாமத்துல பார்த்தா திருபதஹா, திருதசாத்யக்ஷா, மகாசிருங்கா, கிருதாந்த கிருத்து, மகாவராகா, கோவிந்தா. இந்த 6 தான் வராகத்துக்குன்னு இருக்கிற திருநாமங்கள். சஹஸ்ரநாமம் சொல்றவாளுக்கு இது தெரிஞ்சிருக்கும். மகாவராகா கோவிந்தா வரைக்கும். திருப்பதா, திருதசாத்யக்ஷா, மகாசிருங்கா, கிருதாந்த கிருத்து, மகாவராகா, கோவிந்தா. இந்த 6 திருநாமங்களும் வராகனுக்கு. அதெல்லாம் அந்த திருநாம ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல சொற்கள், அதாவது சம்ஸ்கிருதம் பால பாடம் ஆரம்பிக்கிறோம் பாருங்க. அப்போ இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பா. தாத்து மஞ்சரி மனப்பாடம் பண்ணியா, சப்த மஞ்சரி மனப்பாடம் பண்ணியா, அமரகோஷம் மனப்பாடம் பண்ணியா. மனப்பாடம் நிறைய பண்ணாதான் சம்ஸ்கிருதம் நிற்கும். எந்த பாஷையும் வரணும்னா தமிழ் அப்படித்தான். என்ன வேணுமோ இன்னென்ன இலக்கண நூல்கள் தொல்காப்பியம்லாம் இருக்குன்னா ஓரளவு நல்லா மனப்பாடம் பண்ணாதான் இருக்கும். இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் கைபேசி பாஷை, வாய்பேசி பாஷையே இல்லை, கையெழுத்து பாஷையும் இல்லை. எதுவாக இருந்தாலும் வெட்டி ஒட்டி தட்டி கொட்டி என்ன உண்டு அவ்வளோதான் பாஷை. அது ஏதோ தட்டுவோம். இதுல நான் தப்பா போடுறேன்னு வேற அது சொல்லி கொடுக்குறது எனக்கு. இது எம்புத்தி இருக்கிறது போராதுனால் நான் எதையானு ஒன்று அடிக்க போக அதை வேகமா நம்ம தட்ட வேற தட்டுடுவோம். அந்த சுவாமி கோச்சுன்னு வந்துருவார், என்னை பத்தி நீ தப்பா எழுதியிருக்கேன், நான் இப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லவே இல்லையே சுவாமினால் அது தானா மாத்திக்குமா. நம்ம எத்தையோ ஒன்று அடிக்க போக அது தானா ஒன்று மாத்திட்டு வராகன்னா நரசிம்மன் நடிச்சதுன்னா அது அதுக்குள்ள இருந்ததுன்னா தேவையில்ல. அப்ப இந்த மாதிரிலாம் ஏதோ குழம்பிடுவோம். இது போரா குறைக்கு இப்ப என்ன செயற்கையான புத்திசாலித்தரம் வேற வந்துச்சு. இது வரைக்கும் உட்கார்ந்தது என்னால் செயற்கையா அது அதுக்கு நம்ம 4 விஷயம் கொடுத்தா தான் அது சொல்லும். அதுக்காக தெரிஞ்சுன்னு வந்துருமா? இவன் என்னென்ன உண்டோ கோட்டி கோட்டியா விஷயங்களை அதுக்கு கொடுத்தாகணும். அதை தேடு எத்தையோ தேடிக்கிறது, தன்னால முடிஞ்சதை சொல்ல போறது. அது அது ஏதோ உலகத்தையே மாத்திர போறதுங்கிறா. என்ன எதை மாத்தினாலும் சரி, மோட்சம் போறது நம்ம தான் போயாகணும். அது போறது இல்லை. நாம நாளைக்கு அடையணும்னு சொன்னா நாம தான் அவரை பற்றி ஆகணும். அவர் சொன்ன வார்த்தை முதலடி எனக்கு புரியணுமே. அகங்காரம் மமகாரம் தொலையணும், சுவாதந்திரிய அபிமானம் போகணும், தேகம் வேற ஆத்மா வேறன்னு எனக்கு புரியணும், பக்தி வரணும். 2 உற்பத்தியான எடுத்து அர்ச்சனம்ங்கிற உள்ளத்தோட போட்டாலே ஒழிய இன்னொன்னு கூட்டின் போற அவருக்கு இது செயற்கையா இயற்கையான்னு பார்க்காத அடிச்சுன்னு போடுவார் யாரோ. ஏன்னா ஒருத்தர் அடி எனக்கு கேள்வி கேட்டிருந்தார், ஒருவேளை அந்த செயற்கையா உருவாக்கப்பட்டதே மோட்சம் போகணும்னு அதுக்கு ஒரு ஆசையை புகுத்தி அது இங்கான களைப்படுமான்னா ரொம்ப கவலைப்பட வேண்டாம், எனக்கே என்ன அந்த ஆசை வரல, இதுக்கு மேல என்ன அதுக்கு அது வேற போறதா, அப்படிலாம் வரவே வராது. அவ்வேளை அழைச்சின்னு போறவர் அவர். நான் ஆசைப்பட்டதுக்காக நடக்குமா? ஆசைப்பட்டதுக்கு அவர் கொடுத்தாக வேண்டும், அவர் உள்ளத்துல உட்கார்ந்தாக வேண்டும். இல்ல அவர் உள்ளத்துல உட்கார்ந்ததுனாலே ஆத்மாவை எடுத்தனால் வரவேற்கிறோம், அவ்வளவுதானே வேணும். அது எதுவும் ஆத்மாவனா எனக்கு என்ன கவலை? இந்த ஆத்மா புறப்பட்டு போச்சாதான் என் கவலை. இதை விட்டுட்டு அவர் போக பீஷ்மர் மோட்சத்துக்கு போனாரோ, தசரதர் மோட்சத்துக்கு போனாரோ, சுவாமி அடியேன் போறேனான்னு கவலைப்படும். இதை விட்டுட்டு இவர் போனாரா அவர் போனாரான்னு கேட்டு இருக்கிறதுக்குள்ளே நீ யார் அவனை பத்தி விசாரம் பண்றது, நீ வேண்டான்னு ஒரு பெருமாள். அதனால நம்ம இருக்க வேண்டிய நிலைமையை விட்டு தாண்டி போயிடவே கூடாது. இப்படி பெருமான் 10 அவதாரங்களை காட்டி இவரைத்தான் பற்றுகிறோம். வராகா எதுக்கு சொல்ல வந்தேன்?
இந்த சப்தங்கள்லாம் படிக்க ஆரம்பிக்கிறச்சே தாத்து ரூபம் மனப்பாடம் பண்ணியா, சப்தமஞ்சரி அமரகோஷம்னு ஒரு புஸ்தகம். ஒரு பொருளுக்கு எத்தனை சொற்கள் இருக்குமோ அது எல்லா சொற்களையும் பட்டியல் போடுவா. அது முதல்ல மனப்பாடம் பண்ணும். அமராக, நிர்ஜராக, தேவாக, திருதசாக, விபுதாக, சுராக, எல்லாம் தேவர்கள்னு ஒரே அர்த்தம் தான். இது இது சம்ஸ்கிருதத்திலேயே தமிழ்ல இதை விட நிறைய இருக்கு, ஒன்றும் குறவே இல்லை. தமிழ் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோமா, தமிழ் தமிழ்னு ஆறு சத்தம் போடுறாளோ அதை விட நிறையாவே நம்ம பெரியவர்கள்லாம் தமிழ் எழுதி வச்சிருக்கா. ஏதோ போடணுங்கிறதுக்காக போட்டிருப்பாளே தவிர நிஜமா 6 வார்த்தை ஆங்கிலம் கலக்காமல் 10 நிமிஷம் பேசுன்னு யார்கிட்டையும் சொல்லி பார்க்கணும். ரொம்ப கட்டப்படுவா. இது முடியாது, அது முடியாது, அது எத்தையோ ஒன்று வரச்சவே ஒரு வாய் தட்டுக்கிட்டா கூட கோபம் வந்தா சில பேருக்கு ஆங்கிலம் தான் வரும். உண்மை பேசினா சிலர் ஆங்கிலம் தான் பேசுவா. அழனம்னா ஆங்கிலத்துல தான் அழுவா. இப்படியே வழக்கமா போச்சு. சின்ன வயசுலேருந்து அத்தையே படிச்சுட்டோம். அது எல்லாத்தையும் கொஞ்சம் மறந்து தமிழ் தமிழ்ங்கிறது இனிதிலும் இனிது. சம்ஸ்கிருதம் எத்தனை நாள் அனாதியோ தமிழ் அத்தனை அனாதி. ஆகஸ்தியமும் அனாதி. இது வேற யாரும் சொல்லாது, அவளுக்கு புரியாது. இந்த ஆராய்ச்சி அந்த ஆராய்ச்சி கீழடியில வந்துடுத்து. அது பார்த்ததுலேருந்து வைதிகத்துக்கெல்லாம் பயம்னுவா. வைதிகத்துக்கு ரொம்ப கொண்டாட்டம். தாராளமா தமிழ் வரட்டும். எல்லா தமிழ் பாசுரங்களும் சம்ஸ்கிருத வேதம் எத்தனை வருஷமா இருக்கோ ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தம் அத்தனை வருஷமா உண்டுங்கிறதான் ராமானுஜர் முதற்கொண்டு எல்லா ஆச்சாரியர்களும் எழுதி வச்சது. இது இன்னொருத்தர் சொல்லி நாம தெரிஞ்சுக்க வேண்டியதே இல்லை. நமக்கு இருக்கிற சொத்து. இந்த சொத்தை ஒத்துக்கொண்டவன் தான் எதையுமே ஒத்துக்கொள்ள முடியும். அதனால இந்த தர்மத்துக்கே பெருமை. ஏற்கனவே மேலடியில பார்த்தாச்சு, வடக்கடியில பார்த்தாச்சு, தெற்கடியில பார்த்தாச்சு, இப்ப கீழடி, அவ்வளவுதானே. அதனால மற்ற அடிகள்லாம் என்ன தெரிஞ்சிட்டோமோ இங்கேயும் அதான் தெரிஞ்சுக்க போறோம். ஆனா என்ன ஒண்ணுன்னா அதுல ஒரே ஒரு கஷ்டம், 7000 வருஷம் பழசுன்னு ரிக்வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அதுவே தப்பு. யாரோ சொல்லிட்டு இருக்கட்டும் ஒரு நிமிஷத்தை ஒத்துப்போம். அதுக்கு மேல 12,000 வருஷம்னு தமிழர்கள் ஆராய்ச்சி கிடைச்சிருத்துன்னுவா. இதுல என்ன வேடிக்கையா இருக்குன்னா ரொம்ப வருத்தமா இருக்கும். சாமி இது 7000 இல்ல 12,000 இல்ல, ரெண்டும் அனாதின்னு சொல்லிட்டு இருக்குமே, நீர் 7க்கும் 12க்கு வேற போட்டி போட்டு இருக்கிறேன், நான் என்ன சொல்றது அப்புறம்? இது அனாதி. இது 7ம் இல்ல 12ம் இல்ல. கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றின்னு ஒரு பக்கம் சொல்லியாச்சு. அப்புறம் 12,000ன்னு சொன்னா நான் தான் பைத்தியம். பேசிட்டு முடியுமா? இது எல்லாமே அனாதி. அனாதினா ஒரு நாளும் தொடங்கினது இல்லை. இல்லையே சொல்றாள். இப்ப சமீபத்துல ஒரு பெரிய ஆராய்ச்சி எல்லாம் வெளியிட்டு இருக்காளே, சிருஷ்டிங்கிறது அந்த கருப்பு புள்ளியிலேருந்து டடால்னு ஒரு சத்தத்தோட கிளம்பினது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த தடால் பலதரம் நடந்திருக்குன்றான். இது எப்போ சொல்லிருக்கூடாதா? எங்க வால்மீகி எத்னிக்கோ எழுதி வச்சார், ரிஷி எத்னிக்கோ எழுதி வச்சார். அவர் இதெல்லாம் இல்லை. சிருஷ்டி சிருஷ்டி சம்ஹாரம் ரக்ஷணம்ங்கிறது சுழல் முறை. அது மாறவே மாறாது. இன்னிலே ஆரம்பிச்சா அதுக்கு முன்னாடி உண்டு உண்டு. எல்லாத்தையும் பெருமாள் கிரசிப்பார். அது அப்படியே ஒரு காற்றில்லாத நிலையா, ஒரு கருப்பு போட்டா ஒண்ணுமில்லாத ஒரு ஊழி இருக்குங்கிற பாருங்க. அதைத்தான் ஆழ்வார் திருப்பி சொல்றார். தன்னுடைய திரைத்தெழுந் தரங்கவன் தடங்கடல் தன்னுடைய திரைத்தெழுந் தடங்குகின்ற தன்மை போல் மொத்தம் தன்னிடத்திலேருந்து மொத்தத்தையும் படைக்க போகிறார். அனைத்தையும் கிரசித்து தன்னுள்ளே இழுப்பார். இழுக்கும் போது எதுவுமே இல்லைன்னு தான் தோணும். அவர் இருப்பார், எங்கும் போக மாட்டார். கறந்து சில இடந்தோறும் இடந்திகள் பொருந்தோறும் கறந்து எங்கும் பரந்துள்ளம். அதைத்தான் சர்வபூதாந்தராத்மான்னு உபனிஷத் சொல்றது. படிக்கணும். படிச்சு கொஞ்சம் நிதானமா பக்தி படிக்கணும் கூட சொல்ல மாட்டேன். நம்பிக்கையும் பக்தியும் இருக்குமானால் அவரே நமக்கு காட்டிடுவார். நம்ம தான் படிக்கணுங்கிற தேவையில்லை. புத்தி இருக்கலாம், சில பேருக்கு புத்தி இல்லாத போலாம். புத்தி இல்லைங்கிறதுக்காக பெருவா அவர்கிட்ட தான் எல்லா புத்தியும் இருக்கு, எனக்கு எதுக்கு? எல்லா ஞானமும் சேர்த்து அவரிடத்துல இருக்கிறது. அப்ப அடியே எனக்கு தேவை அந்த ஞானியான சர்வஜனிடத்துல பக்தி. அது இருக்குமானா தானே நமக்கு எல்லா நலத்தையும் கொடுத்துட்டு போறார். அப்படி வராக பெருமானை பற்றுக்கோள். வராகம் சூகரம் கிருட்டி. வராக வராகனால் வரம் அப்படின்னா உயர்ந்தான்னு அர்த்தம். வரம் பூமிம் ஆஹந்தி இதி வராகா. வரம்னா பூமி உயர்ந்த, ஆஹந்தி தூக்கிய, உயர்ந்த பூமியை பிரளயக்கடலிலிருந்து தூக்கி விட்டவர். அதனாலதான் வராகா வராகான்னு சொல்றோம். சூகரகா பல குட்டிகள் போட்டிருந்தா தான் சூகரம் வளம். பன்றி மட்டும் வளவளவளான்னு ஒரே குட்டிகளா இருக்கும். அது மேல விழுந்து புறன்னு இருக்கும். அழுக்கு மழுக்கு எத்தையுமே பார்க்காது, எல்லாத்துக்குள்ளயும் இருக்கும்னால். அதை போலத்தான் நான் தான் அந்த அழுக்கு. இந்த அழுக்கோட கவலைப்படாம ஒருத்தர் விழுந்து புரண்டு ஏத்துக்கிறார் இல்லையோ, அதனாலதான் அவருக்கு ஏத்த மானமிலா பன்றின்னு ஆண்டாள் போச்சுறோம். பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா மானமிலா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராவே. அந்த வராக பெருமாள் பேசினது அசைக்கவே முடியாதுங்கிறார். பேர்க்கவும் பேரா. அகம் ஸ்மராமின்னு ஒரு வார்த்தை உறுதி அடிச்சுட்டு போனார் இல்லையோ, என்ன நீ அசைச்சாலும் மலையாட்டது அசையாதுங்கிறார். அது என்ன அசையாது? பாசி தூர்த்து கிடந்த அவருடைய திருமேனிலிருந்து அழுக்கு ஜலமா சாக்கடை நீர்னு வச்சுங்களேன்,
அதை போல ஒண்ணுமில்லாத ஒரு சேரு சகதி நீர் அது சொட்டின்ண்டே இருக்கான். இதுக்கு ரொம்ப ஆச்சரியமா பெரியவா சான்பில் விசாரித்து கொண்டு, எதனாலே கொஞ்சம் சுத்தமா வராக பெருமாள் வரக்கூடாது. அவருக்கு பன்றியா பிறக்கிறத பத்தி நான் ஒண்ணும் சொல்லல. அதுக்குன்னு அழுக்கு ஜலமெல்லாம் சொட்டணுமானால் அதுக்கு ரொம்ப ஆச்சரியமா ஒரு அர்த்தம் சொல்றார். மனைவிக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம், 2 நாளா குளிக்க முடியல, அவ உடம்பு கொஞ்சம் அழுக்கு, பெரிய புடவையெல்லாம் உடுத்திக்க முடியல அப்படின்னு இருக்கிறச்சே, பளபளான்னு இவர் மட்டும் நன்னா குளிச்சுட்டு பட்டு வேட்டியெல்லாம் கட்டிண்டு அப்படி இப்படி போயிட்டு வந்தா அவளுக்கு கோவம் வந்துடும். நான் ஜுரத்துல படுத்துட்டு இருக்கேன், நீர் அப்படி இப்படி ஏதோ பெருசா ராஜாவாட்டம் போயிட்டு இருக்கிறேன், அதனால எதனா கேட்படா இல்லையா? அதே போல பூமாதேவி ஜலத்துக்குள்ள சிக்கி கொண்டு பாசி பிடிச்சு போயிட்டு இருக்கச்சே வராகர் மட்டும் பளபளன்னு தர்றான். அதெல்லாம் அவர் பண்ணவே மாட்டார். அவள் இடத்துல எவ்வளவு காதல். அதனாலதான் அத்தனையும் காட்டும். நான் ஒன்னும் அடுக்கோட தான் வந்திருக்கேன், என் உடம்புல இருந்து சகதி ஜலம் எல்லாம் ஓட்டது பாரு, நீ கட்டப்படுறேன்னு உடனே நான் எவ்வளவு கட்டப்படுறேன் அப்படின்னு கணவன் சொல்லிட்டு வந்தாருங்கிறார் ஆண்டாள். பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசு உடம்பின் நீர் வாரா. இந்த உடம்பு மாசு உடம்பு இல்ல, பஞ்ச உபனிஷன்மயம், பஞ்ச சக்திமயம். 5 பேர் சொல்றது. நம்ம உடம்பெல்லாம் பஞ்சபூதம், பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், அதால் ஆக்கப்பட்டது. ஆனா பெருமாளுடைய திருமீனிங்கிறது பரமேட்டி, உமான், விஸ்வகா, சர்வகா, நிவிருத்தகான்னு பஞ்ச உபனிஷத்துக்கள், பஞ்ச சக்தி, அப்ராகிருத சக்தி. அதுல சத்தம், ரஜஸ், தமசு முக்குணம் இருக்காது, சத்தகுணம் மட்டும்தான் இருக்கும். நம்ம உடம்பு முழுக்க முக்குணங்கள் இருக்கும். ஆனா அவருடைய திருமேனி முழுக்க ரஜோகுண தமோகுணமே இருக்காது. அது இல்லாததுலதான் இந்த சகதி நீர்னு சொல்லிட்டு இருக்கேன். சத்தகுணம் மட்டுமே இருக்கிற திருமேனில இருந்து அழுக்கு வருமா? இல்லவே இல்லையே. ஆனா வேணும், அது அழுக்கோட இருக்கார். மானமிலா பன்றின்னு ஆண்டாள் பாசனம், நாச்சியார் திருமொழியில இது பாசனம். மானமிலான்னா 2 மகாச்சாரியர்கள் 2 அர்த்தம் சொன்னார்கள். அபிமானம் இல்லாத பன்றி, அபிமானமிலா. இன்னொருத்தர் உபமானமிலா. உபமானம்னா இதை போல இன்னொரு பன்றி இருக்குமோ, இதை போல உலகத்தை எல்லாம் தூக்கி எடுத்த பன்றி இன்னொன்னு எது? அதனால உபமானமே இல்லை. இதை போல மற்றொரு பன்றி அத்விதீயம்னு அர்த்தம். 2வதே சொல்ல முடியாத பன்றி உபமானம் இல்லை. அபிமானம் இல்லைன்னால் தான் சர்வேஸ்வரன், நான் தான் பிரம்மம், நான் இவர்களுக்காக குறைச்சின்னு வந்து பிறந்திருக்கேன், இருந்தாலும் நான் தான். அந்த அபிமானத்தை காட்டியிருக்கிறோம்னால் காட்டவே இல்லைங்கிறார். அதுக்கு ஒரு இடம் சொல்றேன். அவர் எழுதியிருக்கிறது தான் ரொம்ப சுவையான அர்த்தம். பக்கத்துல இருக்கிற பன்றி குட்டியெல்லாம் வருதான், வந்து இந்த மகாவராகம் பன்றி பேர்ல விழுந்து புரள்றதான். புரண்டு புரண்டு பார்த்து நம்ம பன்றி அப்படின்னு சந்தோஷமா இருக்கான். இது இப்படியே ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு நேரம் இன்னொன்னு சொல்றேன். மாயமான் மாரீச்சன் ராட்சசன், பிறப்பால ராட்சசன். அவன் இப்ப மானா வடிவெடுத்து கொண்டு வேஷம் போட்டு வந்திருக்கார். அதனால பக்கத்துல மான் குட்டிகள்லாம் வருது. ராமனை ஏமாத்துறதுக்கான ஒரு பண்ணிட்டு இருக்கார். சீதாதேவி இந்த மாயபானை பிடிச்சு கொடுன்னு சொல்லிட்டா, ராமன் பின்னாடி போயிட்டு இருக்கார். போயிட்டே இருக்கார். பக்கத்துல இருக்கிற மான்கள்லாம் நம்ம சாதி மான் தானே அப்படின்னு வந்து மோப்பம் பிடிச்சு பார்த்துட்டு, ஓ இது ராட்சச ஜாதி, இது நம்மளது இல்லையா? அதுக்கு மோப்பம் தெரியுமோ இல்லையோ, நமக்கு வேணா கண்ணுக்கு தெரியாது, அதுக்கு மோப்பம் பிடிச்சு தெரிஞ்சு செதறி ஓடிப்படுது. இதுங்கிட்டக்கே வரவே இல்லை. இந்த இடத்துல ஆண்டாள் சொன்னது, ஒரு ராட்சசன் தன்னை மானா மாத்தின்னு இருக்கான். பக்கத்துல இருக்கிற மான் வந்து இது என் சாதி மான் இல்லேன்னு தெரிஞ்சு ஓடி போச்சு. சர்வேஸ்வரன் பரமாத்மாங்கிற ஜாதி ஒண்ணுமில்லாத பன்றின்னு பிறந்திருக்கார். பக்கத்துல இருக்கிற பன்றி வந்து மோந்து பார்த்து எம் பன்றின்னு மேல விடுறது. அதை பாப்பீளா இதை பாப்பீளான்னா அந்த ராட்சசன் தன் ஜாத்தியை மாத்திக்க முடியல. அவன் ஜாதி ராட்சசன்னா பக்கத்துல இருக்கிற மான்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா இங்க சர்வேஸ்வரன் தான் சர்வேஸ்வரங்கிற ஜாதிங்கிறத மறக்காம இருக்கார். மறைக்காம இருக்கான்னால் பன்றி போய் மோந்து பார்த்துட்டு, ஓ நான் ஜீவாத்மா, அது பரமாத்மான்னு ஓடி இருக்கணுமே, ஓடவே இல்லையா. நம்ம ஏன் அதை நம்மன்னு சொல்றதுனால், இந்த உடம்புக்குள்ள எந்த பெருமான வியாபிச்சிருக்காரோ அந்த நெஜப்பன்றி உடம்புக்குள்ளேயும் அவர் தானே வியாபிச்சிருக்கார். அங்க அவனால் ராட்சசனால பண்ண முடியாது, இவரால் தானே பண்ண முடியும். அதனாலதான் மானமிலா பன்றி, அபிமானமே இல்லை. துளியும் தான் ஈஸ்வரன் நினைக்காமல் எனக்குள்ளும் உனக்குள்ளும் உனக்குள்ளும் எல்லாருக்குள்ளும் வியாபித்திருக்கிறார். மானமிலா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் பேர் பேசியிருப்பனர்கள் பேர்க்கவும் பேராமேன்னு பாசுரம். இப்படி பல ஆச்சரியமான அர்த்தங்கள். அதுல கோவிந்தா மகாவராகா கோவிந்தகான்னு பார்த்தோமா, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் திருப்பதா, அந்த 6 திருநாமத்துக்கு மட்டும் அர்த்தம் சொல்றேன். திருப்பதா திருதசாத்தியக்ஷா. திருப்பதானா 3 திமில். பன்றியினுடைய பின்னாடி முதுகல திமில் இருக்குமா. காளமாட்டுக்கு திமில் பார்த்திருப்பீள். இது ரொம்ப உயர்ந்த பன்றிங்கிறதுனால அது திமிலோட இருக்கும். 3 திமில் இருந்துதான். அதனாலதான் திருப்பதா. ஏன் அதை 3ன்னு சொல்றாருனால், சித்து, அச்சித்து, ஈஸ்வரன் என்று தத்துவங்கள் 3.
ஒண்ணு ஜட பொருள் அச்சித்து, அடுத்தது ஆத்மா சித்து, மூணாவது ஈஸ்வரம். இந்த மூணையும் குறிப்பதற்காக திருப்பதாக 3 ககுது திமில்களோடு இருந்தார். திருதசாத்தியக்ஷா, திருதசர்கள்னா தேவர்கள், எல்லா தேவர்களுக்கும் தலைவனா இருந்து அவர்கள் பிரார்த்தனை கிணங்க ஹிரண்யாட்சனை அழிச்சு கொடுத்தாரோ இல்லையோ, அதனால திருதசாத்தியக்ஷா. மகாசிருங்கா, பெரிய திமிலோட எழுந்துருளி இருந்தார். பெரும் கோரைப்பற்கள், சிங்கம்னா இந்த இடத்துல கோரைப்பல், இந்த பற்களோடு எழுந்துருளி இருந்தார் மகாசிருங்கா. ஸ்ருங்கா கிருத்தாந்த கிருத்து, கிருத்தாந்தன யமனை போலே இருக்கும் இரண்யாட்சன், அந்த கிருத்து, அந்த ஹிரண்யாட்சனை கூட முடித்தவர்னு அர்த்தம். மகாவராக கோவிந்தா, மகாவராகன்னு ரொம்ப பெரிய திருமேனியோடு அவதரித்தார்.